எம்மாடி துளசி என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க அம்புஜம்மா. கீதாக்கா சின்ன பொண்ணக்கா, நீங்க மொய் கவரெல்லாம் பிரிச்சு நோட்டு போட்டு எழுதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் டைரி எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆமா துளசி, அப்பதான் யார் யார் என்ன பண்ணிருக்காவோ எவ்வளவு ரூபா செஞ்சிருக்காவோன்னு தெரியும். நாலு முறை அவங்க ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் கூப்பிட்டாங்கன்னு ஏன் அந்த காசு நம்மளும் செய்யணும்ல, அதான் எழுதி வைக்கணும். ஓ, அதுக்காக தான் எழுத சொன்னீங்களோ? சரிங்க அம்புஜம்மா. ஆமா, அவங்க ஒரு 100 ரூபா செஞ்சிருந்தாவோன்னா நம்ம 101 ரூபாவா செய்யணும். 1000 ரூபாய் செஞ்சாவோன்னா 1001 செய்யணும். ஓகேக்கா, வந்து இருங்க. துளசி சாப்பிட்டியா? என்ன என்ன செஞ்ச இன்னைக்கு? என்ன குழம்பு வச்ச? இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சேன் அம்புஜம்மா, சாப்பிட்றீங்களா? வேண்டாமா, சாப்பிட்டுதான் வாரேன். இந்தா இதுல சேர்த்தோட உளுந்தங்கஞ்சி வச்சேன் பதுக்கு, அதான் எடுத்து வந்தேன். ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி குடிங்க. ரேகா 2 வாரம் வீட்ல இருந்ததுல கொஞ்சம் பூசினாப்புல இருக்கியேடே. சடங்கான பிள்ளைய வீட்டுல வச்சு பார்த்து பார்த்து கவனிக்கிறதே கொஞ்சம் உடம்பெல்லாம் தேத்தி எடுத்து வைக்கணும் தான். அதனால என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடணும். இப்ப சாப்பிடறதா பின்னாடி உடம்புக்கு பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கும். ரேகா என்ன கேட்டுச்சா, அதனால குடுக்கறத பேசாம வாங்கி சாப்பிடு பாத்துக்க. அம்புஜக்கா, நம்ம அம்மா கூட இப்படி கவனிப்பாவலான்னு தெரியல. ஆனா அந்த பிள்ளைய பாத்தீங்களா, அவ தங்கச்சிய நல்ல பாசமா கவனிச்சுக்கிறா. எனக்கு இப்படி ஒரு அக்கா இல்லாம போயிட்டேன். 2 தாய் இல்லாத பிள்ளை இல்ல கீதா, அதனால தாய்க்கு தாயா இருந்து அவ எல்லாம் செய்யறா. சரி, ஒவ்வொரு கவர்லயா எவ்வளவு எல்லாம் இருக்கு, என்ன பேருன்னு பார்த்து சொல்லுங்க டி. ஃபர்ஸ்ட் நானே திறக்கேன். ஆனா கவர்ல பியார் இல்லையே. பியார் இல்லாத பிச்சை யாருன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? பேர் எழுதலையா? ஆமாக்கா, பியார் ஒன்றும் எழுதல. ஆனா 500 ரூபா இருக்கு. 500 ரூபாய் வச்சுக்கிட்டு யாருமா பேர் எழுதாம போனா? சின்ன பொண்ணு, கவர்ல அங்க இங்க எங்கேயாவது எழுதிருக்காவளா பாருட்டி? ஒரு பக்கமும் இல்லையேக்கா. உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைப்பேன், அது எனக்கே தெரியாது. சரி, இப்படியே எழுதிக்கோ. பேர் தெரியாது, 500 ரூபா. அப்ப அப்படியே போட்டுக்க துளசி. கடைசியில யார் யார் வந்தாவோ என்னன்னு பார்த்து பேர் போட்டுக்கலாம். சரிங்க அம்புஜம்மா. ரெண்டாவது கிட்டு கணேசன், 500 ரூபா வச்சிருக்காவோ. கிட்டு பட்டி கணேசன் தாத்தன் போட்டுக்கோமா, அப்பதான் உனக்கு தெரியும். சரிங்க அம்புஜம்மா. சவிதா 100. 100 ரூபாய்க்கு அவ வீட்ல இருந்து 4 பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டாவோ. மறுநாளைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாவோ. வீடு சின்ன பொண்ணு, சாப்பாட்டுலாம் அதை பார்க்க கூடாது. அடுத்தாப்புல தங்கராஜ் 200 ரூபா போடு. யாருக்கு அந்த தங்கராஜி? இந்த மர வேலை செய்யறாங்கல்ல, அந்த அண்ணனா இருக்கும். யாரு? ஒண்ணு பிடிபடலையே. இடி இதை பற்ற வச்சிருக்காவுல்ல. சரி சரி. அவர் பொண்டாட்டி பேர் கூட சங்கீதா. ஆமா ஆமா, சங்கீதா தான். அவ பொண்டாட்டி பேரை எழுதலையா? இல்லக்கா, பேரும் தங்கராஜும் ஊர் பேரும் தான் போட்டிருக்கு. ஆட்டோ அவராதான் இருக்கும். வேற யார் இருக்காங்க? அக்கா அடுத்து மூக்கம்மா 50. ராக்காயி 30. இது என்ன 50 ரூபா 30 ரூபான்னு மொய் வச்சிருக்காவோ? எந்த காலத்துலதான் இருக்காவோமா? ஏட்டிக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? சும்மா தண்ணி ஊத்துற வீட்டுக்கு வந்தாவோ சாப்பிட்டாவோ மொய் வச்சுட்டு போயிருக்காவோ. எல்லாம் வயசான ஆளுவாட்டி. ரைட்டு. நெக்ஸ்ட் அடுத்து அலமேல் பாட்டி 101 ரூபா வச்சிருக்காவோ, போட்டுக்க. சாந்தியக்காவும் 101 ரூபா சொல்லி வச்ச மாதிரி வச்சிருக்காவோ நினைக்கிறேன் 2 பேரும். இது யாரு? வெறித்தனமா இருக்கு. 5 ரூபா தான் வச்சிருக்காவோ. என்ன பட்டி சொல்ற? 5 ரூபாயா? அட ஆமாக்கா, பியார் எழுதல. நேம் எழுதலன்னா எப்படிக்கா அதுல போட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். அடுத்த பேர் எழுது. திருமுருகன் ராமலட்சுமி 501. கில்டா பிரசனா 500 ரூபா. ஏன் இது இந்த கில்டா பட்டில பரவாயில்ல 500 ரூபா செஞ்சிருக்காவோல. ஆமாக்கா, நம்ம தெருவுலயே அந்த ஒரே ஒரு கிறிஸ்டின் பட்டி தான் இருக்காவோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் தரல பாத்தீங்களா? அது சரி. என் 4 முடி தீபாவளி அன்னைக்கு அந்த பாட்டிக்கு என்ன பலகாரம் செஞ்சு கொடுத்தீங்க? ஒன்னும் கொடுக்கலட்டி. நான் இந்த தீபாவளிக்கு பெருசா ஒன்னும் செய்யலையே. எல்லாம் அம்புஜக்கா லட்சுமிக்கா தானே முறுக்கு சுட்டு கொடுத்தாவோ. அதுல இருந்தாவது ஒரு 2 முறுக்கு அதிரசம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஏட்டி, இந்த பாட்டிக்கு பல்லு போயிட்டு, பல்லு போன பாட்டிக்கு முறுக்கு அதிரசம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா எங்கோடி திங்கும்? அது சாப்பிட்றாவோ இல்ல தூர போடுறாவோ? நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா? அதுதான் இங்க கேள்வி. சின்ன பொண்ணு, எனக்கே யாராவது 4 பேர் தாருவாவலான்னு நான் எதிர்பார்ப்பேன். நான் எங்க ஓடிட்டி கொண்டு போய் கொடுக்க? அப்ப கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு கொடுக்கல, பிரியாணி கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பேசாட்டி வாயை மூடிட்டு கிடக்கணும். ஏட்டிகளா, உங்க பேச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க டி. கடகடன்னு மொய் கவரை பிரிச்சு சொல்லுங்க. மொய் கவர்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சுக்கா. இனிமே பாத்திரம் பண்டம்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க பேரை தான் நீ யோசிச்சு எழுதணும். ஆமா, பாத்திரத்துல எப்படி பேர் அடிச்சு தானே கொண்டு வந்திருப்பாவோ. அம்புஜம்மா, பொருள் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அப்படியா? சரி சரி. நான் எடுத்து கொடுத்து மோதிரத்தை போட்டு பத்தியே துளசி சேருதா அவளுக்கு? கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். சரிம்மா, எங்கேயாவது போனா வச்சா போடணும்னா நூலை சுத்தி கூட போட்டுக்குவா.
அம்புஜம்மா எனக்கு நூலெல்லாம் சுத்த தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. என்கிட்ட ஒரு நாள் கொண்டு வா, நான் சுத்தி தரேன். வடிவுபடி பிரேஸ்லெட் கொடுத்தாவள நல்லா அழகா இருந்துச்சு. ஆமா கீதா, நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு வருவா ஒன்று. ஆமாக்கா, நானுமே எதிர்பார்க்கல. நல்ல செலெக்ஷன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாடலும் நல்லா இருந்துச்சு. ஏக்க சடங்குக்கு தங்க ஜாமான்லாம் நிறைய வந்திருக்கு போல. நல்ல யோகம் தான். நிஜமாவே இந்த மாதிரிலாம் சடங்கு நடத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் யார்கிட்டையும் பெருசு பழகினது இல்லையா, நான் கூப்பிட்டா வருவாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்டோட தான் இருந்தேன். ஆனால் நான் போய் கூப்பிட்டதுனால எல்லாருமே வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. அதுவும் சும்மா வராம பாத்திரம் கொண்டு வந்தாங்க, பண்டம் கொண்டு வந்தாங்க, ரேகாக்கு மொய் எழுதுனாங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்புஜம்மா. அதெல்லாம் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் வருவாவமா. அக்கம் பக்கத்துல இருக்கவெல்லாம் வேணும்னு நினைச்சு பழகுனா நல்ல உரிமையோட அவங்களும் வந்து செய்வாங்க துளசி. நீ சந்தோஷமா இருக்கியா ரேகா? உனக்கு நாங்க கொடுத்த gift எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? ஆமா சின்ன பொண்ணே, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா எங்க அப்பா வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. நம்ம இருக்கிறதும் அப்பாவுக்கு தெரியாது. எப்படி வருவாரு? சீக்கிரம் கண்டுபிடிச்சு வருவாருக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் உங்களெல்லாம் தேடி வருவாரு துளசி, நம்பிக்கையோட இருங்க. சரிங்க அம்புஜம்மா, அந்த மேட்டரை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். என்ன துளசி? ஆமா சின்ன பொண்ணு அக்கா, ஒரு பக்கம் அப்பா இல்லையேன்னு வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை நினைச்சா ரொம்ப கோபமா வருது. நாங்க லைஃப்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் சின்ன பொண்ணு அக்கா. அது எங்களுக்கு பெரிய வழியாவே தெரியல. ஆனா நாங்க கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சும் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க. நாங்க இப்படி வந்தே 1 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களை அவரை தேடி கூட வரல. நாங்க உயிரோட தான் இருக்கோமா இல்ல செத்து போயிட்டோமானே தெரியாம தான் இருக்காரு. இப்படி யாராலையாச்சும் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீ யோசிக்கிறதுலயே நியாயம் இருக்கு துளசி. பட் அவர் அப்படி போனதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்திருக்கலாம்ல. ஆமாம்மா, ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும், நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். சீக்கிரம் வருவாரு. யாரும் வேணும்னே அப்படி பண்ண மாட்டாங்க துளசி. புரியுது அம்புஜம்மா, ஆனா என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நாங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நீ ஏத்துக்கிறியா என்னன்னு தெரியல. ஆனா உன் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் உன்னோட வழி. அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சமாளிச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இவ காலேஜுக்கு போய் கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆகி படிச்சு முடிச்சிட்டானா அவளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவா. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டுன்னு வையேன், உன் லைஃப் நல்லா இருக்கும். அது போருமா. வேற எதை பத்தியும் ரொம்ப யோசிச்சு பயப்படாத. எல்லாம் நடக்கிறது நல்லபடியாவே நடக்கும். சரிங்க அம்புஜம்மா. ஆமா துளசி, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா இரு. இந்தப்பா ஒரு அரை கிளாஸ் தான் எடுத்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. வேண்டானே, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் தின்னு புடுவா. தாத்தாவுக்கு ஒரு கட்டிங்க கொடுங்க. யோ தாத்தா, இதெல்லாம் உன் பாடி தாங்குமாயா? ஆ, நீ பாட்டுக்கு எடுத்து ஊத்திட்டு மேலே போய் சேர்ந்துடாதிரும். இங்க என்ன நடக்கு? ஏ சேகரு, உனக்கு எப்ப இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு? பாருங்கண்ணே, பிடிச்சி வச்சுட்டு இந்த அண்ணன் விட மாட்டுக்காவோ. மாணிக்கம், இந்தா நீ ஒரு கட்டிங்க போடு. ஐயய்ய, நானா தண்டை பண்ணினே? என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். எனக்கெல்லாம் வேண்டாம். நான் இந்த பழக்கத்தெல்லாம் விட்டு 1 வருஷம் ஆயிட்டு. இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கம்பெனி கொடு. எனக்கு வேணாம். இந்த இடத்துல இருந்தா என் மனசை மாத்தி விட்டுருவீங்க. அம்புச்சத்தை வீட்டில் காணோம் தான் இங்கே தேடி வந்தேன். நான் போறேன். பயந்தான் கோழிப்பைய, இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தனா அவளும் உன் மேலே ஏறி ராட்டுன்னு ஆடிடுவாளுவோம். 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அதை நினைச்சு பாரும். இதெல்லாம் எப்போ வாச்சுதான் மாணிக்கம், தப்பு இல்லை. ஆமா மாணிக்கனே, ஒரே ஒரு கட்டிங்க போடுவோமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ஜாய் பண்ணுவோமே. ஆசையா தான் இருக்கு, இருந்தாலும் பயமா இருக்கே. எனக்கும் பயமா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நியூ இயர் வேற ஒன்றும் கொண்டாடல. அப்படி வாங்க வலிக்கு. எப்பா போதும்டா சாமி, முடியல. வெறுப்பேத்த வீட்டு பிரச்சனை, கடுப்பேத்த ஆபீஸ் பிரச்சனை, குறை சொல்றதுக்கு சொந்தக்காரன் வேற. இதுக்கு மேல ஒருத்தன் நிம்மதியை இழக்க வேற என்ன வேணும்? முக்கியமா பொண்டாட்டி பிரச்சனைன்னு, அதுதான் பெரும் பிரச்சனை. ஏலே, எனக்கு ஒரு கிளாஸ் தாங்க. சும்மா இருங்க தாத்தா. மாணிக்கம், இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
இருக்கிறத வச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழணும். பாடிக்கிட்டே இருந்தா உடம்புல தெம்பு இல்லை. ஏ தண்டபாணி, அதான் உன்கிட்ட ஒன்றும் இல்லையே. ஐயையோ ஐயையோ, அதை மறந்து போட்டேன். வேலைக்கு போய் பெருசாக ஏதாவது சாதிக்கலான்னு பார்த்தா வேலைக்கு போகிறதே பெரும் சாதனையாக இருக்கு. ஆமாண்ணே, என்னத்த சொல்ல, ஆம்பளைங்க பொழப்பு அப்படி நாரி போய் இருக்கு. ஏல தண்டபாணி, மாணிக்கத்துக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை, அவனை போட்டு ஏன் இப்படி கெடுத்த? ஏன் மாணிக்கம், குடிச்சோமா வீட்டில் போய் சவனேன்னு படுத்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அம்பிச்சத்துக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு முட்டிக்கிட்டு கிடந்தியோ, அவ்வளோதான் நாரி போயிருவேன். யோ பெருசு, பெசாட்டி இரும்யா, நீ வேற இடையில இடையில. பரவாயில்ல தண்டபாணி அண்ணே, நல்ல சரக்கா வாங்கி வச்சிருக்கீரே, அதுவும் 2 பாட்டிலு. நல்ல வாழ்வு தான் போங்க. வாழ்க்கையே நொந்து போச்சு. இவன் தான் டிரைவர் எனக்கு. இவனை வச்சே 1 மாசம் ஓட்டிடுவேன். ஒண்ணு இல்ல, சரியா போயிரும், வீடு பார்த்துக்கலான்னு 3 வார்த்தையை வச்சே இந்த வருஷத்தை ஓட்டிடலான்னு இருக்கேன்னே. நீங்க எப்படி? நம்ம நிலைமையே யோசிச்சு பார்த்தியா? சின்ன சின்ன விஷயத்துக்கே எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு. ஆமாண்ணே, ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஐயோ, நான் குடிச்சிட்டேனே. இனிமே எந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு போவேன்? அடச்சி சி, நிறுத்து நிறுத்து மாணிக்கம், நிறுத்து. அட போதண்டபாணி, நான் எவ்வளோ பொறுப்பா இருப்பேன், என்னைய இப்படி மாத்தி புட்டீங்க. அட நிறுத்து மாணிக்கம். பொறுப்பு பருப்புன்னு வெந்து வேகாம நொந்து நூலாகி அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஆமா மாணிக்கண்ணே, இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துக்கு எண்டுகாடு என்னவோ சுடுகாடுன்னு ஆகி போச்சு. பின்ன என்னத்துக்கு இதெல்லாம் போட்டு ஒரே பண்ணிக்கிட்டு? கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் வருவோம் சாமி, பார்த்துக்க. நீயாச்சு நானாச்சு. அரை கட்டிங்க போட்டுக்கிட்டு என்ன உளறானுவோ. சரி துளசி, ரூபாவெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. இந்த சாப்பாடுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு மீதி போக பேங்க்ல போட்டு வைக்கணுமா? சரிங்க அம்புஜம்மா. பேங்க்ல போட்டு வைக்க அளவுக்கு பெருசெல்லாம் போய் பிரியலையே. சாப்பாடுக்கு அப்புறம் பந்தல் போட்டவங்களுக்குலாம் கொடுக்கணும், கொடுத்துட்டு மீதி இருக்கிறத பார்ப்போம். சரிம்மா, என்னத்தையே இருக்கிறத போட்டு வை. நாளைக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னா எடுத்துக்கலாம்ல. சரிங்க அம்புஜம்மா. ஜுவல்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, நாளைக்கு காலையில் அங்கே கொண்டு வந்து தரேன், நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. என்கிட்ட இருக்கட்டும் கியோ. ஆமாம்மா, நாங்கள் தனியாக தானே இருக்கோம், இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. அதனால லட்சுமி அம்மா மார்னிங் வரும்போதே கேட்டேன், நீங்கள் கொண்டுட்டு போங்கன்னு. அவங்க உங்ககிட்ட கொடுத்து வையின்னு சொன்னாங்க. தண்டபாணியனுக்கு காசு கொடுக்கலன்னா அவ்வளோதான், அதை எடுத்து கொண்டு போய் வச்சு குடிச்சிடுவாரு. அதனால சொல்லியிருக்கோம் லட்சுமி அக்கா. ஆமாம் துளசி, அப்படியும் இருக்கும். ஏன்னா அவளும் ஏதாவது ஒரு பொருள் எது ஜாமான் எடுத்தானா என்கிட்ட கொண்டு வந்து தந்துருவா, அவள் வீட்டில் வச்சுக்கிட மாட்டா பார்த்துக்க. சரிங்க அம்புஜம்மா, அப்போ காலையில் கொண்டு வந்து தரேன். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வேணா கொண்டு வந்து கூட. அவகிட்ட கம்மலும் செயினும் போட்டிருக்கேன்ல, போதும் அம்புஜம்மா, மீதி கொண்டு வந்து தாரேன். சரிம்மா சரி, அப்போ காலையில் இருட்டிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், நீ நேரமாக சாப்பிட்டு தூங்கு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏக்கா, என் வீடு அடுத்த தெருவில் இருக்கு, என்னை யாராவது கொண்டு வந்து விட்டுட்டு போங்கக்கா, நைட்டு இருட்டுனா பயமா இருக்கும். அதுக்கு ஏண்டி பயப்படுற? இப்படி பண்ணிச்சிட பொண்ணு. நைட் டைம்ல யாருமே இல்லாதப்ப ரோட்ல தெருலலாம் போறதுக்கு பயமா இருந்ததுன்னு வையேன், 50 ரூபாய்க்கு 5 தேங்காய் அப்படின்னு 4 வாட்டி கத்திக்கிட்டே போ. ஏன் 4 மணி அப்படி கத்தணும்? நீ அப்படி கத்திக்கிட்டே போயேன், தூங்கிட்டு இருக்க எல்லாரும் வெளியில எஞ்சி தேங்காய் விற்கிறவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீ பயமே இல்லாம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். என் 4 முடி உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் செஞ்சேன்னு வைங்களேன், அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து தேங்காய் தூக்கிட்டு வந்து என் மண்டையை உடச்சிருவாங்க. பேருங்க பார்த்துக்கிடுங்க. யோசனையை பாரு. ஒர்க் அவுட் ஆகும் டி, ஒரு நாள் ட்ரை பண்ணு. ஏன் நீங்க பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி கிடையாதுன்னு, பொண்டாட்டி பேச்சை கேட்கணும், கேட்டாதான் குடும்பம் உருப்படும். பொண்டாட்டி பேச்சை கேட்கலன்னா சூரரை போட்டு படம் மாதிரி கிளைமேக்ஸில் தான் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாமல் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்தா சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோன்னு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஏல போதும், அவரவர் வீட்டுக்கு போங்க. பெருசே, வாய மூடு பெருசு. இங்க என்ன ஒரே மாநாடு நடக்கு போல.
மட்டனா தான் மட்டனு, சிக்கனா தான் சிக்கனு. மாணிக்கம் படிச்சு படிச்சு சொன்னேனல, கேட்டியா? என்ன அம்புஜம், என்ன இந்த பக்கம்? யோ உனக்கு என்னையா நான் குறை வச்சேன்? என்னத்துல குறை வச்சேன்? எதுக்கு இப்படி குடிச்சிட்டு அலையறீரு? அத்தாடி, என் பொண்டாட்டி வேற முறைச்சு முறைச்சு பார்க்கால. என் தண்டபாணி என்ன, உமரால நானும் மாணிக்கணும் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஜுஜுபி இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் பயந்துட்டு கிடக்கான்னு ஒரு ரெண்டு சின்ன பயலுவோம். நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான் சேகரு. ஆனா ஆனா கைவிட மாட்டான் நானே. அதுதான் இல்ல, என்னை பயமுறுத்தாதனே, சீக்கிரம் சொல்லுங்க. நல்லவன ஆண்டவன் சோதிப்பான், அதுக்கப்புறம் இழிச்சவாயன் கிடைச்சிட்டான்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பான். என் மாணிக்கனே, உமரு பொண்டாட்டிக்கு சாமி வந்துட்டு பாரும். என்னம்யா என்ன கேக்க கேக்க நிக்கிறீரு? சாமி வரல, இவளுக்கு அது சாமி வர்றதாவது பேய் பிடிச்சிருக்கு. ஏய், எந்த ஊரு பேயுடி நீ? உண்மையை சொல்லு. ஜி பூம்பா பேயே போ ஒளி. என்னம்யா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கேனத்தனமா பேசுறீரு கேன பையல. ஓ, ஓ, ஓம் சக்தி பராசக்தி. என்ன தைரியம் இருந்தா இப்படி குடிச்சிருப்பீரு? ஐயோ ஐயோ, விட்டுடு அம்புஜம், என்னால முடியல, வலி தாங்க முடியாதுமா, விடுமா. ஐயோ, இவ வேற முறைச்சு முறைச்சு பார்க்காளே. ஐயோ ஐயோ ஆத்தா, அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா. ஐயோ ஐயோ ஆத்தா, அவ முறைச்சு முறைச்சு பார்த்தா. நலம்தானா எம்மா கண்ணு, நலம்தானா? சாத்தான் வருது, சாத்தான் வருது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எம்மாடி, குறுக்க உடைச்சு புட்டா. என்ன தைரியம் இருந்தா இப்படி குடிச்சிட்டு அலைவீரு? அட கடவுளே, இங்க என்ன நடக்கு? வாரும் வீட்டுக்கு வாரும். விடு அம்புஜம், விடு விடு அம்புஜம், நானே வாரேன். அட பாவிகளா, அவன் பாட்டுக்கு செவனேன்னு தான் இங்க வந்தான். அவனுக்கும் ஊத்தி கொடுத்து குடிகாரனா ஆக்கிட்டீங்களே. வீட்டுக்குள்ள அவ பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டா. வெளியில அவன் என்ன கெதியில வருவானோ தெரியல. அந்த பயலை இப்படி மட்டையே ஆக்கிட்டானுவோல. அவன் பொண்டாட்டி வாரியலால வச்சு வாங்க போறா. எவன் அவனுக்கு சரக்க ஊத்தி கொடுத்தான்னு. ஆக மொத்தம் எல்லா க்ளோஸ்.